குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஜூலை 18th 2024. ஜூலை 18th அன்னைக்கு டேட்டை வந்து தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு டிக்ளேர் பண்ணார். ஏன் ஜூலை 18th அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்கும்போது நவம்பர் 1 அன்னைக்கு தான் டிக்ளேர் பண்ணாங்க, இந்த ஒரு ஸ்டேட்டு பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி கன்சிஸ்ட் ஆஃப் 4, இப்போ இருக்கிற 4 ஸ்டேட்டு: தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்கள அந்த 3 ஸ்டேட்டுக்கு பிரிச்சுட்டாங்க, ஆந்திரா, கர்நாடகா அண்டு கேரளாவுக்கு. ஸோ பேலன்ஸ் எஞ்சி இருக்கிற பகுதியை வந்து மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு அதே நேமில் வச்சுருந்தாங்க அப்போது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாலேயோ பாம்பேலையோ நம்ம போனோம்னாக்கா வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னாக்கா வி யூஸ் டு டெல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். அவன் உடனே ஆச்சரியமாக மதராசியா அப்படின்னு கேட்பான். ஸோ மெட்ராஸுங்கிற பேர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு சின்ஸ் லாங் டைம், ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு. ஜூலை 18th அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மெஜாரிட்டி இருந்ததால் அன்னைக்கு டேட்லேருந்து இந்த மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நம்ம அசம்பிளியில். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வேணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்ற ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. 1957 ஃபஸ்ட்டு டைம் அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்ன்ட்டு. அவர் சாகும் வரை உண்ணாமல் இருந்திருக்கார். 76 நாள் அதை ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். இன்றளவும் அது வந்து ஒரு பெரிய துக்க நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு தமிழ்நாடு வேணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் 1962 பார்லிமெண்ட்டில் எகெயின் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்பவும் மெஜாரிட்டி இல்லாததால் தீர்மானம் நிறைவேற்றப்படலை. எகெயின் இன் 1964 தமிழ்நாடு அசம்பிளியில் அப்போ காங்கிரஸ் வாஸ் ரூலிங் தமிழ்நாடு. அந்த நேரத்துலையும் மெஜாரிட்டி இல்லாதால் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படலை. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை சூட்டி அது நேரம் முதல் ஜூலை 18th அன்றைக்கி தான் நிறைவேற்றினார். ஸோ இன்றைக்கி தான் தட் ஃபால்ஸ் ஆன் திஸ் டே. ஸோ 2021 நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். கோயிங் ஃபார்வர்ட் ஹியர் ஆஃப்டர் இன் ஃபியூச்சர் இந்த ஜூலை 18th அன்னைக்கு தமிழ்நாடு டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த நேரத்தில் நம்ம தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள், கவர்னர்கள், மந்திரிகள், லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு அவங்கவுங்க பங்கு ஆட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன ரோலாவது பண்ணியிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரீஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இரிகேஷன், விவசாயம், நீர்ப்பாசனம், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க சின்ன லெவலில் கூட. அவங்க எல்லாருக்கும் இந்த தமிழ்நாடு டே அன்றைக்கி நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். குட் டே.